நம்ம சேனலில் புது புது ஸ்டாக்ஸை பற்றியும் மார்க்கெட்டில் இப்போதைக்கு அதோட நிலை என்னவாக இருக்குது, என்னென்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், எந்தெந்த ஸ்டாக் கீழே வர மாதிரியான இப்போ உள்ள சூழ்நிலையிலையும் அது எந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணலாம், எவ்வளோ தூரம் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம், எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் ஒரு சில ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நண்பர்கள் ஒரு சில பேர்லாம் ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி இதெல்லாம் எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டாங்க. இந்த 3 ஸ்டாக்கையும் இப்போ நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு. ஐடிசியை ஃபஸ்ட்டு மந்த்லியில் அனலைஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஐடிசியை மந்த்லிலேருந்து வந்தால் தான் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஐடிசி பாருங்கள், நல்லா நல்ல ஒரு புல் பேக்கு கொடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது மந்த்லியில். சரிங்களா, இந்த இடம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது. அகைன் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி அகைன் மேலே வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, இதோட இம்பேக்ட் எவ்வளோ தூரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, மந்த்லியில் நல்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான் வச்சுருக்கு ஐடிசி. ஐடிசியோட டார்கெட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்த மந்த் ஹை 498 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அவங்க டேயில் வச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், டேயில் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த டவுன் சைடு ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. டவுன் சைடு ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே போனோம் தான். நேற்று கொஞ்சம் மார்க்கெட் சரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா கீழே விழுந்துட்டு திருப்பி அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் புதுசாக நீங்கள் இதை ஆக்குபை பண்ணணும், பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 425 அப்படிங்கிற இடம் பார்த்திங்கன்னா சரியான இடமா இருக்கும் இப்போதைக்கு. சரிங்களா, 425ங்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்பில் கிடைக்கிற இடமா இருக்கும். இந்த டிப்பு 425 அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம இந்த இடத்துல ஹோல்டிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 44, செகண்ட் டார்கெட் 465 இந்த லெவல். சரிங்களா, இப்போ ரீசெண்டாக வந்த ஹை 465, அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் 475, அதுக்கு மேலே வந்தால் 498. இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. இந்த இடம் ஒன்ஸ் இந்த இடம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அகைன் இப்போ புதுசாக யாராவது அக்குமுலேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா 464 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே வந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக அகைன் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹையில் கூட மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் கீழே வருவதற்கான சான்சஸ் இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 426ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இமிடியேட்டான ஒரு சின்ன சப்போர்ட் பார்த்திங்கன்னா 434. ஏன்னா இப்போ 52ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இமிடியேட் சப்போர்ட்னா 434, ஸ்ட்ராங் சப்போர்ட்னா 425 அப்படிங்கிற லெவல் ஐடிசிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எங்கே பை பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ ஒரு சில நியூஸஸ்லாம், கோவிட் நியூஸஸ்லாம் ஃபுல்லி நெகட்டிவாகவே வந்துக்கிட்டு இருக்குது. அதோட இம்பேக்ட் விழுந்துது அப்படின்னா 425 அப்படிங்கிற ஏரியாவில் அகைன் ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. சரிங்களா, ஒன்ஸ் இந்த லெவலை எப்போ வருது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய ரேடார்லேயும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி கூட மார்க்கெட் ஹையில் போயிட்டுருக்கு அப்படின்னா, டே ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி தான் அதுக்கு மெயினான ரீசன். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லியில் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிடுவோம். அவனை மந்த்லியில் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் அவனோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்க முடியும். நல்லா ஏற்றத்திற்குரிய பங்கு. சரிங்களா, நல்லாவே ஏறிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. எஃப்ஐஸ்லாம் இதோட ஹோல்டிங்ஸ் நிறையாவே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, இந்த ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இது மந்த்லியில். அகைன் அடுத்தது செகண்டரி ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்டை ரிவர்சல் ஆகி போயிட்டுருக்கு. இதை நம்ம டேயில் இனிமேல் ஐடியா பண்ணி பார்ப்போம். மந்த்லியில் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மந்த்லியான அந்த ரெசிஸ்டன்ஸையும் பார்த்துருவோம். இந்த இடம் மந்த்லியில் ஆல் டைம் ஹைக்கு நியரில் இருக்குது ஹெச்டிஎஃப்சி. இந்த இடம்
சரிங்களா. 1750 அப்படிங்கிற லெவலுக்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா. ஹெச்டிஎஃப்சி நல்ல ஏற்றத்தில் இருக்குது. இன்றைக்கி 1% 1.5% நல்லா ஏறி இருக்குது. சரிங்களா. டேல ஒன்று வச்சு பார்த்தோன்னா டேல இன்றைக்கியான மார்க்கெட்டுக்கு மேலே புல் பேக் கொண்டு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி தான். சப்போர்ட்டை வந்து நல்லா பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுனால தான் வந்து ஹெச்டிஎஃப்சி நல்லா மேலே போய்கிட்டுருக்கு. இதோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இமிடியட் ரெசிஸ்டன்ஸு டார்கெட் வந்து ஹெச்டிஎஃப்சிக்கான டார்கெட்டு 1703 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இமிடியட் ரெசிஸ்டன்ஸு ஹெச்டிஎஃப்சிக்கு இருக்குது. சரிங்களா. அதையும் பிரேக் பண்ணி மேலே வருது அப்படிங்கும்போது இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா 756. அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 756 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. இவங்க வந்து எங்கே ஆக்குபேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா நல்ல ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போது நம்ம ட்ரை பண்ணோன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவில் கொஞ்சம் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நியூஸஸ்லாம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. இந்த இடத்துல இப்போ கை வச்சோம் அப்படின்னா எப்போ வேணாலும் இறங்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது. எந்த இடத்துல வந்து அக்குமுலேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹை போயிட்டு மார்க்கெட் வந்து எங்கே திரும்புது அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் இந்த இடத்துல போயிட்டு கூட திரும்பலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் ஆல் டைம் ஹை நியர் போய் கூட திரும்பலாம். ஆல் டைம் ஹை நியர் கூட போய் திருப்பி அகைன் இங்கே வந்து ஒரு 1500 வந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நம்ம அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய ஏரியாக்கெலாம் இருக்கும். இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு பார்த்திங்களா 1670 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட், இமிடியேட் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸு 1700ங்கிறது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு. அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் அந்த லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா 1615 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ வந்து நம்ம திருப்பி அக்குமுலேஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏரியா வரும்போதெல்லாம் அக்குமுலேஷன் பண்ணலாம். 1555, 1521, 55, 600 இந்த ஏரியாலாம் வரும்போது நம்ம அடிஷ்னலாக வந்து அக்குமுலேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது அதானி. அதானி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குறுகிய காலத்தில் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா அதானி. மந்த்லியில் வந்து பாருங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. இப்போ கூட இந்த மந்த்து கூட நல்ல ஒரு ஏற்றம் தான். இது மந்த்துக்கான சப்போர்ட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா. அகைன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆல் டைம் ஹையை தான் ஒவ்வொரு நாளும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்டு. சப்போர்ட்டு அதானிக்கான சப்போர்ட்டு வந்து ப்ரீவியஸாக வந்த மந்த் ஹை அதுதான் வந்து சப்போர்ட்டு. சரிங்களா. நல்லாவே பிரேக் பண்ணியிருக்கு மந்த்லியில். இதுக்கப்புறம் நம்ம டேயில் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். டேயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கில் அழகாக சப்போர்ட் எடுத்திருக்கு. கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா 987 அப்படிங்கிற லெவலில் வந்து அழகாக சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைக்குமே அதானி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கில் அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. சரிங்களா. அதானிக்கான இம்மிடியட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்த ஹை 1100 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இமிடியட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த லோ 987 அப்படிங்கிறது இன்னையோட லோ. இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 889, 914. சரிங்களா. இந்த லெவலை வந்து அடுத்த சப்போர்ட்டாக வச்சுங்க. அகைன் அந்த லெவலுக்கு கீழே வரும்போது லாங் டேர்முக்காக சொல்லிகிட்டு இருக்க அக்குமுலேஷன் பண்ணுறவங்களுக்கு 785 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா.
ரீசெண்டாக எப்போயாவது விழுந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் நம்ம வந்து அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக பார்க்கலாம். 800 இந்த லெவல்லாம் வரும்போது நம்ம வந்து 800 785 அப்படிங்கிற இந்த டைம்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா அக்குமுலேஷன் ஏரியாவாக இதை வந்து பார்க்கலாம் நண்பர்களே. சரிங்களா, இந்த லெவல்ஸை எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. அகைன் வந்து எவ்வளோ லோலாம் வரும்போது நம்ம பை பண்ணலான்னா இந்த மாதிரி சப்போர்ட் ஏரியாலாம் வரும்போது அகைன் வந்து அக்குமுலேஷன் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நம்ம இப்போ சொல்லக்கூடிய 3 பங்குகளுமே வந்து கண்டினியூவாக ஒரு நல்ல ஏற்றத்தில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய பங்குகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, இதை நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டையும் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட சந்தேகங்கள்லாம் தீர்த்துக்கிட்டு உங்களுக்கும் சரிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வந்து அக்குமுலேஷன் பண்ணுங்கள். சரிங்களா, இது போன்று வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் வந்து அடுத்தடுத்த நாட்களில் போடக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கான ஸ்டாக்ஸையும் நான் அனலைஸ் பண்ணி வீடியோவாக பதிவிடுகிறேன். சரிங்களா, மறக்காமல் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நண்பர்களுக்காவது இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய நண்பர்கள் வந்து சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. சரிங்களா, இது போன்ற மார்க்கெட் ஹவர்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல மொமெண்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான டிமேண்ட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலிமா டிமேண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.